நிலவுக்கு தெரிய போட்டா என்னாகோ என்னாகோ இரவுக்கே தூக்கம் கெட்டு திண்டாடோ திண்டாடோ தேவனை பாடாவிட்டால் என்னாகோ என்னாகோ வாழ்கின்ற இந்த வாழ்க்கை பொய்யாகோ பொய்யாகோ அறியாத அன்பருக்கும் கருணை காட்டுவான் அறிந்திட்டால் பாவம் தன்னை போக்கிடுவான் என்றும் போற்றிடுவோம் உண்மையில் நிலை தேடுவோம் அன்பின் வடிவான என் தேவனே தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டும் பொம்மை நான் இயேசு சாமி செஞ்சு வச்ச பொம்மை பொம்மை பூமி கூட பொம்மை கோள்கள் எல்லாம் பொம்மை நம்ம இயேசு சாமி செஞ்சு வச்ச பொம்மை பொம்மை ஓடி ஓடி வாங்க எல்லாம் ஒன்னா சேருவோம் ஆடி பாடி நாடும் அவர் நாம துதிப்போம் எட்டு திக்கும் பாடி மகிழ்வோம் எல்லாம் வல்ல இயேசு தந்த இந்த மூச்சு உள்ளவர் நீங்க எல்லாருமே இறைவனுக்கு பாடல் டான்ஸ் ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்க. நாங்க ஸ்டேஜ் கீழேயும் பார்த்தோம். அதை எத்தனை பேர் பார்த்தீங்க? நீங்க யாருமே பார்க்கல பார்த்தீங்களா? அருமையா எப்படி பிள்ளைங்க டான்ஸ் நல்லா ஆடினாங்களா? எல்லாம் சாப்பிட்டு மயக்கத்துல பாரு நல்லா ஆடினாங்களா? அப்படித்தானா? நடன மாடிய குழந்தைகளுக்கு நன்றி. அடுத்ததாக சொர்க்கத்துக்கு சந்தோஷம் இந்த பாடலுக்கு நடனம் ஆடும்.
வந்துட்டாங்க. இரண்டாம் வகுப்பு முறுக்கு கடித்தல் முதல் பரிசு ஆலன் சேதுபதி சன் ஆஃப் எல்ஐசி அருள். இரண்டாவது பரிசு பாலன் சுந்தர் சன் ஆஃப் இன்னாசி நாடராஜ். நல்லா முறுக்கு கடிச்சாங்களா? கை தட்டுங்க. உங்களுக்கு முறுக்கு வேணுமா வேண்டாமா? நல்லா கை தட்டவங்களுக்கு முறுக்கு நம்முடைய அருமையான தந்தை தருவாங்க. இரண்டாவது பரிசு பெண்களுக்கான முறுக்கு கடித்தல் முதல் பரிசு மாலினி சன் ஆஃப் அழகுதுரை. இரண்டாவது இடம் அபிரஸ்மி. இரண்டாவது இடம் அபிரஸ்மி. மூன்றாம் வகுப்பு ஆண்களுக்கான பலன் ஊதுதல் முதல் பரிசு ஆரோன் சன் ஆஃப் ஆசீர்வாதம். இரண்டாவது பரிசு கவின் திவேஸ் சன் ஆஃப் மனோகர். நல்லா கை தட்டுங்கம்மா, நல்லா கை தட்டுங்க சின்ன பிள்ளைங்க. பெண்களுக்கான பலன் ஊதுதல் முதல் பரிசு உத்ரா சன் ஆஃப் மருதபாண்டியன் டாக்டர் ஆஃப் மருதபாண்டியன். இரண்டாவது பரிசு ஜெரினா ரெஜின் டாக்டர் ஆஃப் இன்பன் ராஜா. நல்லா கையை தட்டுங்க. பிள்ளைய கஷ்டப்பட்டு பலன் ஊதுனாங்க. நல்லா கை தட்டுங்க. பரிசுகளை வழங்கிய அருமையான பங்கு தந்தைக்கு உள்ளங்கணிந்த நன்றி. மற்ற பரிசுகளை வழங்க ஊர் நாட்டாமை ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நான்காம் வகுப்பு சேவல் சண்டை முதல் பரிசு பியோ ஜோஸ் சன் ஆஃப் ஆரோக்கியசாமி. இரண்டாம் இடம் மெக்கேல் ரோசன் சன் ஆஃப் ஆரோக்கியசாமி. ரெண்டு பேருமே ஆரோக்கியசாமி பிள்ளைங்க தான். ஒரு ரெண்டு பேருமே தகப்பனார் ஆரோக்கியசாமி. பெண்களுக்கான கல் கடத்துதல் முதல் பரிசு ரோசிகா டாக்டர் ஆஃப் சேஸ்ராஜ். இரண்டாவது பரிசு மரிய கீர்த்தி டாக்டர் ஆஃப் ஆரோக்கிய லூர்துராஜ். ஏமா நல்லா கை தட்டுங்க ஏக்கா, கை தட்டுங்கக்கா. நம்ம பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஐந்தாம் வகுப்பு 100 மீட்டர் ஓட்டம் முதல் பரிசு ஆல்வின் சன் ஆஃப் அந்தோனி. இரண்டாவது பரிசு அந்தோனி. நாயக டேனிஸ். பெண்களுக்கான புட்டியில் நீர் நிரப்புதல் முதல் பரிசு மெடோனா சந்தியா டாக்டர் ஆஃப் பீட்டர் அருள்ராஜ் ரோசி. எல்லாம் கை தட்டுங்க. இரண்டாவது பரிசு பத்மாசி டாக்டர் ஆஃப் கார்த்திகா. காலில் கயிறு கட்டுதல் ஆண்களுக்கான முதல் பரிசு சன் ஆஃப் அஜித் சுஜித் சன் ஆஃப் சுஜித் அருள்ராஜ் பிரவீன் ராஜேஷ். பெண்களுக்கான டம்ளரில் பந்து முதல் பரிசு சன் ஆஃப் வார்சிகா ஆசீர்வாதம். இரண்டாவது பரிசு பாப்பாசி டாக்டர் ஆஃப் ரமேஷ். செகண்ட் பரிஸ் பவ்யாசி டாக்டர் ஆஃப் ரமேஷ். அவங்க வரலன்னா யாராவது வந்து வாங்கிக்கோங்க. பவ்யாஸ்ரீ. ஏழாம் வகுப்பு வந்துட்டாங்களா? ஏழாம் வகுப்பு ஆண்களுக்கான போட்டி கல் எடுத்தல். பவியஸ்ரீ வாழ்த்துக்கள். நல்லா கைதட்டுங்க, ஜோரா கைதட்டுங்க. ஏழாம் வகுப்பு ஆண்களுக்கான நின்று கயிறு தாண்டுதல் கல் எடுத்தல் முதல் பரிசு அண்ணாமலை ராஜா சன் ஆஃப் செல்வகுமார். இரண்டாவது இடம் தரணீஸ் சன் ஆஃப் ஆரோக்கிய சுவாமி. பெண்களுக்கான பாட்டிலில் நீர் நிரப்புதல் முதல் பரிசு மித்ரா டாக்டர் ஆஃப் ராஜேஷ்
இரண்டாவது பரிசு விசய சசிந்தா டாக்டர் ஆஃப் கணேசன் விசய ஹரிந்தா. இதுவரை பரிசுகளை வழங்கிய ஊர் சமுதாய பொறுப்பாளர் நாட்டாமை அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த பரிசை வழங்க மண்ணின் மைந்தர் மரிய அந்தோனி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். 7ஆம் வகுப்பு நின்று கயிறு தாண்டுதல் ஆண்களுக்கான முதல் பரிசு மார்டின் சன் ஆஃப் ஷோக்கின் செல்வராஜ் 8ஆம் வகுப்பு. இரண்டாவது பரிசு கார்த்திக் சன் ஆஃப் முத்துசாமி. 8ஆம் வகுப்பு பெண்கள் தயாராருங்க. 8ஆம் வகுப்பு பெண்களுக்கான நின்று கயிறு தாண்டுதல் முதல் பரிசு பிரிசிந்தா நம்முடைய தம்பி ஜெயபாலன். 2வது இடம் அனுஜா சன் ஆஃப் இன்னாசி முத்து. 9ஆம் வகுப்பு பலூன் கடத்துதல் முதல் பரிசு ராபித் சன் ஆஃப் அன்னபாண்டி. 2வது பரிசு அனிஷ் செல்வம் சன் ஆஃப் மரிய லூயிஸ். ஜோரா கை தட்டுங்க, பின்னாடி இருக்கவங்க கை தட்டுங்க, நல்ல ஜோரா. பெண்கள் பந்து போடுதல் முதல் பரிசு ஜெனிபா ஜன்னாப் ஜோசப் ஜெயமேரி. 2வது இடம் நர்மதா சன் ஆஃப் சூசை மாணிக்கம். பத்தாம் வகுப்பு பேரலில் பந்து போடுதல் ஆண்களுக்கான முதல் பரிசு ரிகிம் ஜோஸ் சன் ஆஃப் நாயக டேனிஸ். 2ஆம் இடம் மாதவன் சன் ஆஃப் அனீஸ். முதல் பரிசு ரிகிம் ஜோஸ். 2ஆம் இடம் மாதவன் ஜோஸ் சன் ஆஃப் அனீஸ். இசையில் பந்து கடத்துதல் பெண்கள் இசையில் பந்து கடத்துதல் மியூசிக் முதல் பரிசு செல்வி டாக்டர் ஆஃப் முத்துக்குமார். 2வது பரிசு ரேவதி டாக்டர் ஆஃப் அழகுதுரை. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. இளம்பெண்களுக்கான பந்து கடத்துதல் முதல் பரிசு ஆசிகா டாக்டர் ஆஃப் செல்வராஜ். 2ஆம் இடம் மெர்லின் செலின் மெர்லின். 2ஆம் இடம் மெர்லின். இளைஞர் பந்து போடுதல் முதல் பரிசு உதயமூர்த்தி தகப்பனார் பெயர் மணிகண்டன். 2ஆம் பரிசு ஆகாஷ் தகப்பனார் பெயர் ராஜா. பேரை சொல்லுங்க. பேரலில் பந்து போடுதல் பெண்களுக்கான முதல் பரிசு அருள் சுந்தரி தகப்பனார் பெயர் ஜேம்ஸ். 2வது பரிசு ரேவதி தகப்பனார் பெயர் அருள்துறை. சரி இருக்கிறத கொடுங்க. நல்லா ஜோரா கை தட்டுங்க. நம்ம பிள்ளைங்க பொங்கல்ல வீரதீர விளையாட்டுகள் விளையாண்டுருக்காங்க. நல்லா ஜோரா. அருள் சுந்தரி கணவர் பெயர் ஜேம்ஸ். அருள் சுந்தரி. ரேவதி கணவர் பெயர் அருள்துறை. ரேவதி வாங்க. ஆசியான்னு சொன்னாங்க. உதயமூர்த்தி தம்பி உதயமூர்த்தி. தம்பி உதயமூர்த்தி மேல வாங்க. சரி அடுத்து வாசிங்க. சரி வந்தவங்களை கொடுங்க. சரி அடுத்து வாசிங்க. அடுத்ததாக பேரலில் பந்து போடுதல் ஆண்களுக்காக முதல் பரிசு எஸ்.ஏ. அந்தோணிசாமி. 2ஆம் பரிசு எல். ஜோப்ராஜ். சைக்கிள் கடை அண்ணன் வாங்க. எஸ்.ஏ. அந்தோணிசாமி வாங்க. பரிசு நிறைய தூக்க முடியாம தூக்கிட்டு போங்க. ஆமா பரிசை கொடுத்துருமா?
பரிசை முடிச்சிருவோமா? ஃபர்ஸ்ட் சுந்தரி. அவங்க 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 வரல, அதான் சிக்கல. சுந்தரி பஸ் தானே. ஆண்களுக்கான பேரலில் பந்து போடுதல். முதல் பரிசு எஸ் ஏ அந்தோணிசாமி, இரண்டாம் பரிசு எல் ஜோசப் ராஜ். எலக்ட்ரீசியன் ஜோசப் ராஜ். பரிசு பெற்றோருக்கும் பரிசு கொடுத்தோருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்ததாக ஆண்டவரே உன்னை எண்ணி என்ற பாடலுக்கு நடனமாட ஏதோ நம்ம வீட்டு பிள்ளைங்கள். ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாடசலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாடசலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே ஒன்ன விட்டா ஆதரவா யாரும் இல்ல, எங்க ஐயாவே ஒன்ன விட்டா ஆதரவா யாரும் இல்ல. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. உள்ளங்கையில் பூத்து வைத்த இறைவன் அல்லவா, என்னை தாய் வயிற்றில் தெரிந்து கொண்ட தெய்வம் அல்லவா, என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே பிள்ளை அல்லவா, நானும் பிள்ளை அல்லவா, உங்க பிள்ளை அல்லவா. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படித்த
எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை உயிர்த்தெழுந்த மீட்பரே உங்க நாமம் போற்றுகிறோம் உலக மக்கள் நடுவினிலே உங்க புகழ சொல்லுகிறோம் எங்க இதயத்தில் வாழும் தெய்வம் நீங்க தானையா எங்களை இரவு பகலும் பாதுகாக்கும் தெய்வம் தானையா எங்களை காத்தருளும் கத்தரே பிள்ளை அல்லவா நாங்கள் பிள்ளை அல்லவா உங்க பிள்ளை அல்லவா ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை எங்க ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்லை ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு நல்லா ஆடுற சிறுமிக்கு நன்றி. எல்லாம் கொஞ்சம் கை தட்டுங்க. நான் நல்லா தட்ட மாட்டேன் வருத்தப்பட்டு போறது. நன்றி நன்றி. அடுத்ததாக பரிசு வழங்குதல். கபடி போட்டி வச்சாங்க. அதில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வைப்பாங்க. நம்ம ஊர்களில் பெண் பிள்ளைகளும் பங்கு வச்சாங்க. அதுக்காண்டியே ஃபஸ்ட்டு கை தட்டலாமா? கையே தட்ட மாட்டேங்க. நன்றி. கபடி போட்டி பெண்கள் அணி பாட்னா பாய்ஸ் பிரித்திகா. பாட்னா பாய்ஸ் அணி தலைவி வந்து தங்களுடைய வெற்றி கோப்பையை வாங்கிக் கொள்ளவும். பாட்னா பாய்ஸ் எதிரணி வெற்றி பெற்றோருக்கும் அவருடன் கலந்து கொண்ட எதிரணியினருக்கும் பரிசு. தமிழர்களின் வீர விளையாட்டான கபடி போட்டியில் வென்றவர்களுக்கு வீர பரிசுகள் வழங்கும் நிகழ்வு. நல்ல ஜோரா கைதட்டுங்க. அடுத்ததாக ஜேசிபி உதயமாதவன். அடுத்ததாக தொட்டால் தூக்குவோம். தொட்டா தூக்கிடுவாங்க, கவனமா இருங்க. இரண்டாம் பரிசு டப்பன் டெல்லி. அடுத்ததாக நேதாஜி கார்த்திக். நேதாஜி தம்பி தொட்டா தூக்கிடுவாப்புல. தொட்டால் தூக்குவோம் கேப்டன். தொட்டா தூக்குவாங்க, ரொம்ப கவனமா இருங்க. தொட்டா தூக்குவாங்க. தொட்டா தூக்குவோம் டப்பன் டெல்லி. நேதாஜி நேதாஜி அணி கேப்டன் கார்த்திக். அடுத்ததாக செங்கல் சுமந்தல். முன்னாடிலாம் வேலைக்கு போனா செங்கல் சுமந்தா சம்பளம் தருவாங்க. செங்கல் சுமக்கிறதே ஒரு போட்டி ஆயிடுச்சு. எப்பொழுதுமே பிரைஸ் வாங்கக்கூடிய செங்கல் சுமத்தல் போட்டியில் முதல் பரிசு துரை மச்சான் கொத்தனார். அவர் செங்கல் சுமந்து பழக்கம். பொங்கலுக்கு நான் வாங்காத பிரைஸா? அது ஒரு போட்டியா? எத்தனை செங்கல் சுமந்தாரு? இரண்டாம் பரிசு அருள் துறை. அருள் இசையகம் அருள் துறை.
செங்கல் சுமந்தல். அவருடைய மகன் வந்து பெற்றுக் கொள்கிறார். செங்கல் சுமந்தல் போட்டியில் முதல் பரிசு சுப்புலட்சுமி, இரண்டாம் பரிசு ஏ மேரி. சுப்புலட்சுமி, இரண்டாவது பரிசு மேரி. மேரி நல்ல ஜோரா கை தட்டுங்கம்மா. செங்கல் சுமந்துட்டு வராங்க, நல்ல ஜோரா கை தட்டுங்க. 2026 லக்கி ஆண்கள் அணி முதல் பரிசு அப்பு, இரண்டாம் பரிசு லக்கி பெண் தாரதி. அப்புறம் பாரதி இளவட்டங்கள் தூக்குவதற்காண்டி பரிசு வழங்க அருள்ராஜ் டிரைவர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இளவட்டங்கள் தூக்குறவங்களுக்கு பரிசு வழங்க டிரைவர் அருள்ராஜ். ஜேம்ஸ் அண்ணன், நம்ம மருந்தடிக்க சூசன் மகன் அருள்ராஜ். அருள்ராஜ் இல்ல இளவட்டக்கல் முதல் பரிசு மிக்கேல் ராஜ். இளவட்டக்கல் தூக்குற முதல் பரிசு மிக்கேல் ராஜ், இரண்டாம் பரிசு அருள் ராஜேஷ், மூன்றாவது மரிய லூயிஸ், நான்காவது துரைராஜ். பரிசு கொடுக்கலாம். இளவட்ட கல்லை தூக்கி மிக அற்புதமாக சாதனை செய்த சாதனை செம்மல்கள். அங்க போமா, சென்றுக்கு போமா. பரிசு அருள் ராஜேஷ். அருள் ராஜேஷ். பரிசு மரிய லூயிஸ். மரிய லூயிஸ். நான்காவது பரிசு துரைராஜ். மச்சான் வாங்க கொத்தனார் மச்சான். செங்கலை சுமந்து சுமந்து தூக்கிய துரை அவர்களே வருக. அடுத்ததாக கயிறிழுத்தல் போட்டிக்கு பரிசு வழங்க பி முருகன் அவர்கள். சரி, இப்ப யாரெல்லாம் நல்லா கைதட்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு கடைசியில் இருக்கு. உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு கடைசியில் இருக்கு. இங்க மேல இருக்கிற 4 பேருமே உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. யார் கைதட்டுறாங்களோ அவங்க பேரை குறிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. கயிறெடுத்த போட்டி பரிசு வழங்க முருகன் அவர்கள் தற்போது மேடை கொண்டு வந்து டயர் இழுத்தல் போட்டி முதல் பரிசு அருள் கார்த்திக், சிங்கம் சுதன், உதயமூர்த்தி. டயர் இழுத்தல் போட்டியில் முதல் பரிசு 4 பேர் வாங்க. பரிசுகளை வழங்க தம்பி முருகன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக ஜெரின், வீரகுமார், அபிஷேக், அண்ணாமலை ராஜா. அடுத்ததாக இஸ்ரேல் ராஜா, தருண், அதின், மார்டின். அடுத்ததாக மார்டின், உதயகுமார், நிஷி, சஞ்சய். அடுத்ததாக பெண்களுக்கான டயர் இழுத்தல் போட்டியில் அனுஷ்கா, பிரேமிகா, உதயதர்ஷினி, ருத்ரா. அடுத்ததாக மகதி, ரோஷிகா, செல்வா, இசையான்சி. அடுத்ததாக பந்து போடுதல் போட்டியில் முதல் பரிசு லூடி, இரண்டாம் பரிசு வர்ஷிகா. பரிசு கொடுக்க மேடைக்கு வந்த முருகன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துகளும்.
பரிசு வழங்கிய மண்ணின் மைந்தர்களுக்கு மனதார வாழ்த்துக்களும் நன்றிகளும். அடுத்ததாக அடுத்து பெண்களுக்கான கயிறு இழுத்தல் போட்டியில் பரிசு பெற்றோர் அம்சன், அகில், எஸ்வின், சுதன், மார்டின், நிசி, மலையராஜா, சதீஷ், பிரவீன்ராஜ், அருள் சுகிந்தர். அனைவரும் வந்து பரிசுகளை வாங்கி செல்லுங்கள். கேப்டன் மட்டும் வாங்க. டீம் கேப்டன் மட்டும் வாங்கிக்கங்க. டீம் கேப்டன். எல்லாருக்கும் பரிசு உண்டு. ஒரு கேப்டன் மட்டும் வாங்கிக்கங்க. அடுத்ததாக பெண்கள் அணியிலிருந்து மெடோனா கயிறு இழுத்தல் போட்டியில் கயிறு இழுத்து கயிறை அந்து போச்சு. அவர்களுக்கு பரிசு இப்பொழுது வழங்கப்படுகிறது. அதை பெறுவதற்கு மெடோனா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மெடோனா இதை முடிச்சிரும். பெண்களுக்கான கயிறு இழுத்தல் பெண்களுக்கான கயிறு இழுத்தல் லூர்து மேரி டீம் வந்து வாங்கிக் கொள்ளுங்க. லூர்து மேரி டீம், லூர்து மேரி மட்டும் வாங்க, சீக்கிரம் வாங்க. அடுத்து ஆண்களுக்கு யார்? ஆண்களுக்கு ஆனந்த் டீம் வந்து வாங்கிக்கோங்க. ஆனந்த் டீம் கொடுங்க. ஆனந்த் டீம் மெடனா வாமா. மெடனா வா. மெடனா கொண்டு சரி. மேடனா உன் பரிசு அப்படியே வாங்கிட்டு வா. எத்தனை வாங்கிட்டு வாங்க. இந்த வளாகத்தில் இருக்க லைட்டை ஃபுல்லாக கொஞ்சம் அணைக்கலாம். இந்த மியூசிக்கை ஸ்டாப் பண்ணு.
இந்த வளாகத்தில் உள்ள லைட்டை ஃபுல்லாக கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கெபியில் உள்ள லைட்டில் அந்த சீரியல்லாம் கொஞ்சம் அணைக்கலாம். இந்த சீரியல் ஃபோக்கஸ்லாம் கொஞ்சம் அணைக்கலாம். சரி, போதும் போதும். ரோடு லைன் இந்த பரிசு விடுபட்டவங்க நாளை காலையில் ஜெயபாலனை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. சரியா? பரிசு விடுபட்டவங்க நாளை காலையில் அவர் ஜெயபாலனை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அன்பார்ந்த மக்களே, ஒரு நிமிஷம் கொஞ்சம். தாய் ஏமா இங்க பாருங்க. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னால நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு ப்ரொமோஷன் வீடியோ ஒன்று அனுப்பினோம். பார்த்தீங்களா? அதில் என்ன வந்துச்சு? உள்ளே வான்னு ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வந்துச்சா? அந்த ப்ரொமோஷன் வீடியோவை பற்றி இப்போ பிரதர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சரியா? தம்பி வா. சரி, போதும் போதும். இல்லை, அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் தெரியுதா? உங்க எல்லாத்துக்கும் இந்த ஸ்க்ரீன் தெரியும்? சரி. உயர் மதிப்பிற்குரிய பங்கு தந்தை அருட்பணி அருள்மரியநாதன் அவர்களே, மண்ணின் மைந்தர்கள் அருட்பணி மரிய அந்தோணி மற்றும் நற்செய்தி ராஜா அவர்களே, ஊர் பொறுப்பாளர்களே, ஊர் பொதுமக்களே, ஊத்துமலை பங்கு இறைமக்களே, மேலும் ஊத்துமலை பங்கின் உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் அமுத ஆண்டு பெருவிழா வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ உள்ளே வா அப்படிங்கிற ஒரு குறும்படத்தை இயக்க போறோம். உள்ளே வா அப்படிங்கிற ஒரு குறும்படத்தை இயக்க போறோம். இந்த குறும்படத்தை இயக்குறதுக்கு தொடக்கத்திலிருந்து இப்போ வரைக்கும் அவருடைய அருளையும் இரக்கத்தையும் கொடுத்து வழிகாட்டலை கொடுத்த இறைவனுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய பங்கு தந்தை அருள்மரியநாதன் அவர்கள் ஒரு குறும்படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பெர்மிஷன் கேட்கும்போது மகிழ்ச்சியோடு சரி தம்பி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கதையை எழுதி கொடுக்கும்போது அதை பொறுமையாக வாசித்து ஒரு சில வழிகாட்டுதல் கொடுத்தாங்க. அப்புறம் படம் ப்ரொமோஷன் வீடியோ, அதாவது டீசர் ரெடி ஆன உடனே அதையும் பார்த்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. அப்புறம் 10 நிமிஷங்கள் கொண்ட இந்த படத்தை பொறுமையாக பார்த்து அதுவும் சிறப்பாக நம்ம அருளப்புடைய திருவிழா
நிறைவான இந்த நாள்ல ஒரு வெகு விமரிசையா வந்து இந்த படத்தை வந்து நம்ம திரையிடலாம் நம்ம ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் கொடுத்த அருட்தந்தை அருள்மரியநாதன் அவர்களுக்கு என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த உருவாக்கப்படுவதற்கு உழைத்த நல்ல உள்ளங்கள், குறிப்பாக நடித்த நம்ம ஊரு இறைமக்கள் திருமதி சாந்தி, ஆஸ்லின், அனுஜா, அபிஜித், தானியேல், ஆல்பர்ட், மாதவன், ராபித், ஜான் பீட்டர், அன்னை மலையராஜா, ரெக்ஸ் ஜெரின், அக்சித், ஆர்வின், ஆண்டோரிகான் ஜோஸ், அஸ்வின், இவ்வளோ பேர் இந்த குறும்படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த குறும்படத்தை ஒளி பதிவு செய்த நம்ம இளைஞர்கள் செல்வன் ஆனந்த், செல்வன் விஸ்வா, செல்வன் ராஜா, இவங்க 3 பேர் வந்து ஒளி பதிவு செய்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த திரைப்படம் முழுவதையும் படத்தொகுப்பு செஞ்சு இசை மீட்டிய தம்பி நிக்சன், தூத்துக்குடியை சார்ந்த செல்வன் நிக்சன் அவர்கள் வந்து இந்த படம் முழுமையாக படத்தொகுப்பு செஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த உள்ளே வா அப்படிங்கிற இந்த குறும்படம் எந்த நோக்கத்திற்காக எந்த பின்புலத்திலிருந்து எடுக்கப்பட்டது, மேலும் இதோடைய தாக்கம் நம்மிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது நம்ம வந்து கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிறோம், அப்படி தானே? நம்முடைய கத்தோலிக்க திரு அவையுடைய அடித்தளம் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்ம இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையின் அடித்தளம். அவர் சிலுவையில் மரிக்கிறதுக்கு முந்தின நாள் என்ன செஞ்சார்னா, அவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் அவருடைய நினைவாக நமக்கு வந்து விட்டு சென்றார். அப்புறம் கல்வாரி மலையில பாடுபட்டு அவர் வந்து ரத்தம் சிந்தி உயிர் தியாகம் செஞ்சாரு. இந்த 2 நிகழ்வுகளையும் நம்ம எங்க கொண்டாடுறோம் தெரியுமா? இந்த 2 நிகழ்வுகளையும் நம்ம எங்க நினைவு கூர்ந்து கொண்டாடுறோம்? திருப்பலியில வந்து நம்ம நினைவு கூர்ந்து கொண்டாடுறோம். அந்த திருப்பலி எங்க நடக்குது? திருப்பலி பெரும்பான்மையான இடத்துல எங்க நடக்கும்னா ஆலயத்திற்கு உள்ளதான் நடக்கும், அப்படிதானே? ஆலயத்திற்கு உள்ள திருப்பலி நடக்கும். அந்த திருப்பலியில நம்ம முழுமையாக பங்கெடுக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்குள்ள எழுந்துச்சு ஊத்துமலைக்கு வரும்போது. ஏன்னா ஊத்துமலையில வந்து 400 கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்குது, அப்படிதானே? ஆனா 400 பேர் கோயிலுக்குள்ள இருக்கிறோமான்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. அப்போ எதனால இந்த 400 பேரும் கோயிலுக்குள்ள வரல? இது ஊத்துமலை மட்டும் இல்லை, இது பொதுவா எல்லா ஊரையும் எடுத்துக்கிட்டாலும் அது மாதிரிதான் இருக்கும். எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க? பங்கேற்க மாட்டாங்க. அப்போ எதனால பங்கேற்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்துச்சு. அப்புறம் புனித கிறிஸ்தோஸ்தோம் அப்படிங்கிற ஒரு புனிதர் அழகாக சொல்வார். என்ன சொல்வார்னா, கல்வாரியின் முழுமையான பயனை ஒரு திருப்பலியில் நாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ திருப்பலி ரொம்ப முக்கியமானது. நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம அப்படிங்கிற ஒரு விண்ணகத்தை நோக்கி தான் நம்ம எதிர்நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த விண்ணகத்தை அடையிறதுக்கு வாயில் என்னன்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட மையமா இருக்கும். அதாவது என்னன்னா ஆலயம் தான் வந்து விண்ணகத்தை அடையிறதுக்கான வாயில். என்னன்னா ஆலயம் என்பது ஆண்டவருடைய இல்லம். அந்த வாயில் வந்து என்னது? விண்ணகத்திற்கான வாயில். அப்ப அந்த விண்ணகத்திற்கான வாயிலுக்குள்ள நம்ம போகணும்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் நம்ம கோயிலுக்குள்ள வரணும். எங்க வரணும்? கோயிலுக்குள்ள நம்ம வரணும். இப்போ கோயிலுக்குள்ள வர்றதுக்கு நிறைய தடைகள் உண்டு, அப்படிதானே? நிறைய தடைகள் இருக்குது. அப்போ எல்லாத்தையும் இந்த படத்துல சொல்லல, முக்கியமா ஒரு 2 கருத்தை அடிப்படையாக கொண்டு, ஒண்ணு என்னன்னா பொழுதுபோக்கு, இன்னொன்னு நம்பிக்கையற்ற நிலை. இந்த 2ஐயும் மையப்படுத்தி இந்த குறும்படம் வந்து நாங்க இயக்கி இருக்கிறோம். அதனால இந்த குறும்படத்தை எல்லாரும் பாருங்க. இந்த குறும்படம் வந்து யாருடைய மனசையும் காயப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது, உருவாக்கப்பட்டது அல்ல. மாறாக எதுக்காக இது உருவாக்கப்பட்டதுன்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நம்ம கத்தோலிக்க திரு அவையோடைய எதிர்நோக்கான விண்ணகத்தை அடையிறதுக்கான ஒரு வழியா வந்து இந்த குறும்படத்தை வந்து நாங்க இயக்கியிருக்கிறோம். அதனால எல்லாரும் ஒரு அந்த நேர்மறையான ஒரு மனநிலையோட இந்த குறும்படத்தை பாருங்க, சந்தோஷமா பாருங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம
பசங்க தான் நடிச்சிருக்கிறாங்க. அதனால எல்லாரும் இணைந்து பாருங்க. மேலும் இந்த குறும்படத்தை வந்து நம்முடைய ஆலய வலையொலியிலும் இறையாறுதல் அப்படிங்கிற ஒரு வலையொலியிலும் பதிவேற்றம் செய்வாங்க. அப்போ நீங்க என்ன செய்யலாம்னா அந்த குறும்படத்தை எல்லாருக்கும் பகிரலாம். யான் பெற்ற இன்பத்தை இவ்வையகமும் பெருக அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால இந்த குறும்படத்தை எல்லாருக்கும் பகிருங்க. அதன் மூலமாக நம்ம உலகளாவிய திருச்சபையை ஆலயத்துக்குள்ள கூட்டு வர்றதுக்கு ஒரு பயனுள்ள வகையா இந்த குறும்படம் இருக்கும்ட்டு ஆழமா சொல்லிட்டு, மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை கொடுத்த பங்கு தந்தை அருள்மரிநாதன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும் கூறிக்கொண்டு, ஆலயம் என்பது ஆண்டவரின் இல்லம், அது விண்ணகத்திற்கான வாயில். நன்றி.
தான்ப்பா இருக்கு. நீ கொஞ்சம் கூட்டு போறியா? கூட்டிட்டு போறேன் தாத்தா. ஆமா, நீங்க யாரு? உங்களை நான் தூரம் பார்த்தது உங்களை கையோட இதான் தாத்தா எங்க ஊர் கோயில். ரொம்ப பழமையான கோயில் தாத்தா. இதான் தாத்தா எங்க ஊர் கோயில். ரொம்ப பழமையான கோயில் தாத்தா. கோயில் ரொம்ப நல்லா இருக்குப்பா. அப்படியே சொர்க்கத்துக்குள்ளேயே வந்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு. சரி, இந்த பூசைக்கு எல்லாரும் வருவாங்களாப்பா? வந்து இந்த அழகான கோயிலுக்கு வருவாங்களா? நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. என்ன தம்பி சிரிக்கிற? கொஞ்சம் பேர் வருவாங்க, கொஞ்சம் பேர் வரமாட்டா. எதனால தம்பி? தாத்தா அந்த சொல்றேன் கேளுங்க. மணி 6 ஆயிட்டு எந்திரிக்காம இருக்கான். மறைக்கிளி கிளாஸுக்கு போக சொல்லுங்களேன். டேய் மவனே, எந்திரிடா. மணி 6 ஆயிடுச்சு. மறைக்கிளி கிளாஸுக்கு போகாம இழுத்து கொத்தி தூங்கிட்டு இருக்க. ஒரு 10 நிமிஷமா 10 நிமிஷம் தூங்கிட்டு இருக்கேம்மா. 10 நிமிஷம் கழிச்சு வந்து எழுப்புவேன். எந்திரிச்சிடணும். எந்திரிடா, மணி ஆயிடுச்சு. எந்திரிடா, மணி 7:15 ஆச்சு. நீ மறைக்கிளி கிளாஸுக்கு போகலன்னா சிஸ்டர் என்னை தான் திட்டுவாங்க. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை உன்னை மறைக்கிளி கிளாஸுக்கு அனுப்புறதுக்கு என்னை போதும் போதும்னு ஆயிப்போச்சு. சீக்கிரமா எந்திரி. நீ எந்திரிக்கல உன்னை வெளுத்துருவேன். ஒரு கை கழுவுடா, கை நம்மன்னு இருக்கு. யாராச்சும் வராங்களான்னு பாருடா. ஒருத்தன் வாரம் பாரு சிக்கிட்டான பிடி. மச்சான், என்ன வேகமா போற? நான் மறைக்கேள்விக்கு தான்டா போறேன். என்னடா இது புது பழக்கமா இருக்கு? ஏன்டா கேக்குற? மறைக்கேள்விக்கு போகலன்னா ஃபாதர் வெளுத்துருவாருடா. ஒரு அடி தானடா, நம்ம நேரம் பார்த்துருக்கோம். ஒரு கை குறையுடா, வந்து ஆடு. என்னம்மா சோக்கா கிளம்பி எங்க போய்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, கோயிலுக்கு தான். என்னம்மா கோயிலு கோயிலு கோயிலுன்னு நானும் போய் தான் பார்க்கேன். நினைச்சது எதுவுமே நடக்கல. சரிம்மா நீ போ, நான் உன்னை தடுக்கல. ஆமாடி, எனக்கும் அப்படிதான். இருந்தாலும் என் மாமியா இருக்காளே, செவ்வாய்க்கிழமை ஆனா 6 மணில இருந்து பாடா படுத்துறா. வேற வழி இல்லாம கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன். அப்போ உனக்கும் விருப்பம் இல்லாம தான் போய்கிட்டு இருக்கியா? சரி சரி, வா நம்ம வேணா சேர்ந்து சந்தைக்கு போய் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வருவோம். நீ கோயிலுக்கு போறியா போகலையான்னு உன் மாமியார்காரி வந்து என்ன கவனிச்சுக்கிட்டா இருக்க போறா. இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அட போமா, எந்த காலத்துல இருக்க நீனு? நான் இருக்கேன், வா பாத்துக்கலாம். டேய், உங்க எல்லாரையும் ஃபாதர் கோயிலுக்கு கூட்ட வர சொன்னாங்கடா. வாங்கடா போவோம். நாங்க ஒழுங்கா விளையாண்டுட்டு இருக்கோம். எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. வாங்கி கட்டிடாதா, போயிரு. இல்லனாலும் இல்லடா, அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையாவது கோயிலுக்கு வாங்கடா. அவன் சொல்ற நான் தான்டா. சின்ன வயசு மறைக்க படிச்சிருக்கோம்ல. ஞாயிற்றுக்கிழமையும் கடந்தேரி நாளைக்கிலையும் முழு பஸ் வாங்கணும்ல. டேய் வாங்கடா போகலாம். டேய் இப்போ 2 பேரும் போனீங்கன்னா ஆள் குறைஞ்சிரும்டா. உங்களை நம்பி தான்டா டீமே இருக்கு. அந்த ஊருக்காரங்க வேற இப்போ வராங்கடா. மேட்ச் முடிச்சு கொடுத்துடா. சரி, நம்மள வேற நம்பிட்டாங்க. கொஞ்சம் லேண்ட் கொடுத்து போவோம். என்ன சொன்னாலும் நம்புறாங்கய்யா. டேய் உங்களை கூப்பிடாம நான் இங்க இருந்து போக மாட்டோம்டா. டேய் இவன் சொன்னாலும் சரிப்பட்டு வர மாட்டான்டா. இவனை பிடிச்சு 4 போடுங்கடா அவனை.
என்னப்பா நானும் ரொம்ப நாள் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். கோயிலுக்கு வெளியவே உட்காந்துருக்கீங்க. கோயிலுக்குள்ள அவ்வளவு இடம் இருக்கு. உள்ள வந்து உட்கார்ந்தா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? ஆனா நீ எது கேட்கிற? நான் எங்கனாலும் இருப்போம். எங்க விருப்பம். உன் வேலை சொல்லிய பார்த்துட்டு போ. கோயிலுக்குள்ள வந்தா உட்காரணும், மாங்காய் பண்ணணும், ஜூம் பண்ணணும். வெளியே வந்தோமா உட்கார்ந்தோமா 4 இடத்த பேசணுமா போனோமா இருக்கணும். உன் வேலையை பார்த்துட்டு போயா. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. நீங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால்ல தான் நிக்கீங்க. ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மேல இருக்கிற ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்தே ஆகணும். உன் வீட்டுக்கு எனக்கே நடுத்தரில் இருக்கு. இதுல வேற எங்க எனக்கு பேச வேண்டாம். போயா. தாத்தா பாத்தீங்களா தாத்தா, இப்படித்தான் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. சாமியார் எவ்வளவுதான் சொன்னாலும் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. சரிப்பா, இந்த மக்கள் எல்லாம் மாறுவாங்கன்னு நினைக்கிறியா? கோவிலுக்குள்ள வந்து உட்காருவாங்கன்னு நினைக்கிறியா? கட்டாயமா வருவாங்க தாத்தா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள். ஆனா என்னைக்கு தான் தெரியல தாத்தா. வேற பிள்ளை, எனக்கு ஒரு உதவி பண்றியா? கண்டிப்பா பண்றேன் தாத்தா, என்னன்னு சொல்லுங்க. அவங்க எல்லாத்தையும் கூட்டு வருவியா? இந்தா போய் கூட்டு வந்துருக்கேன். பிள்ளைகளா, வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு திருப்பம் வரும். திருப்பம் எப்போ எப்படின்னு யாருக்குமே தெரியாது. மோனிகா அம்மாவுடைய இடைவிடாத ஜெபம் நம்ம அகுஸ்னாவுடைய வாழ்க்கையே மாத்துச்சு. புனித பிலிப் நேரி ஒரு திருப்பலியில்தான் நற்கனை ஆண்டவருடைய அன்பை ஆழமா உணர்ந்து அவருடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார். நம்ம பிரான்சிஸ் சிசியாரு ஒரு கோயிலுக்குள்ள போய் தான் என்னுடைய ஆலயத்தை பழுதுபார் அப்படிங்கிற கடவுளுடைய குரலை கேட்டு கடவுளுக்காக தீவிரமாக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாரு. புனித அந்தோனியாரு ஒரு நாள் வேலை அதிகமாக இருந்ததுனால திருப்பலியில கலந்து கொள்ள முடியல. ஆனா அவர் உள்ளத்துல நற்கண்ணை மீது கொண்ட தாகம் அணையவே இல்லை. அந்த தாகத்தை கண்டு ஆண்டவர் தேவாலய சுவத்தை 2ஆக பிளந்து தம் தெய்வீக உருவத்தை அவர் கண்களுக்கு வெளிப்படுத்தினார். நம்ம பாதுகாவலர் அருளப்பெரு ஊரா சென்று நற்செய்தி அறிவிச்சு நிறைய மக்களை கடவுளுடைய இல்லத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அல்டிமேட்டா உன்னையும் என்னையும் படைத்த கடவுள் நம்ம பாவங்களை மீட்கிறதுக்காக தன்னுடைய ஒரே மகனை பலியாக கொடுத்தாரு. இது எனது இல்லம், விண்ணகத்திற்கான வாயில், உள்ளே வாருங்கள். அருமை அருமை, சூப்பரா இருந்துச்சு. நல்ல ஒரு படம் இருந்துச்சு. எப்படி குறும்படம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? இதன் ஆக்கமும் தயாரிப்பும் நம்முடைய அருட்சகோதரர் சூர்யா அவர்கள் தான். சரியா? அதனால் பெரிய கைத்தட்டல் கட்டி அவருக்கு வாழ்த்துக்களும், இந்த குறும்படத்தில் நடித்த எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். படம் போட்டு பார்த்துட்டு போயிடக்கூடாதுன்னு, அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி உள்ளேயும் வரணும். சரியா? வெளியே உட்காந்துக்கிட்டு வெட்டி கதை பேசாமல் அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி
உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டது நாங்கள் அல்ல. சரியா? இந்த லைட் இன்னும் அணைஞ்சிருக்கு. இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது. உள்ளே வான்னு கூப்பிட்டது நாங்கள் அல்ல. இன்றைக்கி அருளப்பருடைய திருவிழாவை நம்ம நிறைவு செஞ்சுருக்கோம். அருளப்பரே சொன்ன மாதிரி நினச்சிக்கணும். சரியா? அதனால் இந்த வழிபாடு நடக்கின்ற சமயத்தில் நம்மளால் முடியுதோ முடியலையோ 1 மணி நேரம் நம்மளால் கடவுளுக்கு ஒரு சின்ன அர்ப்பண உள்ளத்தோடு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இந்த வழிபாடுகளில் பங்கெடுப்பதற்கு நம்மளுடைய குழந்தைகள் உங்களுக்கு ஒரு நல்ல நாடகத்தை நடத்தி காட்டியிருக்கிறார்கள். ஆக உங்களுக்கு மறுமுறையும் ஒரு முறை பலத்த கைத்தட்டை ஒழுப்பி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். சரி, இப்பொழுது நம்மளுடைய அன்பு குழந்தைகளுடைய நம்மளுடைய பசங்களுடைய டான்ஸ் வாங்க விடுங்க. தம்பிகளா சீக்கிரம் வாங்க, ஓடியாங்க. அங்க இருந்தா வருவாங்களா? சரி சரி, வரட்டும். இன்னொரு 10 நிமிஷத்தில் எல்லாம் முடிஞ்சிடும்னே. சரியா? உங்களுக்கும் நீங்கள் பார்வையாளருக்கும் உங்களுக்கு ஒரு ஈவெண்ட் இப்போ இருக்கு. சரியா? இது முடிஞ்ச உடனே நம்மளுடைய இந்த 10 நாள் ஈவெண்ட்ஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கும் ஒரு கடைசி கிளைமேக்ஸில் ஒரு ஈவெண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாருமே இருங்க. இன்னொரு 10 நிமிஷம் தான். சரியா? நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு அரசு விடுமுறை தானே, நீங்கள் போய் தூங்கிடலாம். நாளைக்கு காலையில் நான் 4 மணிக்கு எழுந்து நான் கிளம்பணும். சரியா? நானே உட்காந்துட்டு இருக்கேன். அதனால் எல்லாருமே உட்காந்து நம்ம எல்லாரும், சரியா, இன்னைக்கு கடைசி நாள், அதனால் எல்லாரும் உட்கார்ந்து சந்தோஷமா இதை நம்ம நிறைவு செஞ்சுட்டு போவோம். உங்கள் மகிழ்ச்சிக்காக ஆர்டர் பாய்ஸ் நிகழ்ச்சி. திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும்பா நிகழ்ச்சி போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். பேசிருங்க. காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே, வீட்டுல படிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கும் சிறுசுங்களே, எப்ப வேணாலும் போயிடுவோம் போல இருக்கும் பெருசுங்களே, இளைஞர்களை கவர்வதற்கென்றே கலர் கலர் பவுடர் பூசிக்கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே, இன்னும் இடுக்கும் கை தட்டுறாங்க, மற்றும் மீசைக்காரர்களே, சாமி போது
வந்ததொரு குடிசையிலே கிழசனங்களோட மத்தியிலே நல்லா நினைச்சு பாரு புத்தியிலே அவர் இருக்காரு உன்னோட மனசினிலே சாமி வெத்த சாமி இந்த பூமியில மனுஷனாக வந்தவங்க சேதி அதுக்கு புரியலையா மனுஷனே மனுஷனாக மதிக்கு வழிய சொன்ன மகாராசனோட பாதை உனக்கு தெரியலையா சாமி நம்ம சாமி சாமி ஏசு சாமி சாமி நம்ம சாமி சாமி ஏசு சாமி சாமி பொதுவான சாமி ஏசு சாமி பொதுவான சாமி ஏழை எளியவர்க்கும் செல்வமுள்ள செல்வதற்கும் வேண்டியதை தருவதற்கும் வேண்டதை எழுப்பதற்கும் சாமி பொதுவான சாமி ஏசு சாமி பொதுவான சாமி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நான் 2 நாள்ல இந்த ட்ரம்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்னன்னு தெரியல, எனக்குள்ள என்ன ஆச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 நாள்ல நான் மியூசிக்க அந்த ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு மியூசிக்ல ரொம்ப தாட், நான் எதை பார்த்தாலும் அதுல வாசிக்க ஆரம்பிச்சேன். 9 நாள்ல நின்ன ஒரே குழந்தை நான் தாங்க. நானே பாத்ரூம் போவேன், நானே உட்காருவேன், நானே படுப்பேன். அந்த அளவுக்கு தேவன் கிருபை செஞ்சார். DJ Mitty. 1, 2, 3, 4. எங்களை நேசிக்கின்ற நல்ல பெருமை தகப்பனே, தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலே தேவனை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே, பரம பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே, உன் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம், ஜெபிக்கிறோம், உன் காலடியில் மன்றாடி கேட்கின்றோம், கேட்கிறோம். அந்த அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு கிடைத்து விட்டால் அந்த நல்ல செய்தியோடு நட்சத்திர பெருவிழாக்கு வருகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. ரிப ரிப ரிப்பா சலமன் பாப்பே தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். யார் இது? சித்தப்பு, நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? பங்கு சேஞ்ச் தி சாங். எப்பா பா கத்தரையே பாடு, கத்தரையே வாடா.
பார்த்துருக்கிறீங்களா? பேய் பார்த்துருக்கீங்களா? போய் கண்ணாடியில பாருங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பேய் என்னமோ கொம்பு வச்சுக்கிட்டு வால் வச்சுக்கிட்டு வருவான்னு. இல்ல இல்ல இல்ல, புடவை கட்டிட்டு வருவான், சுடிதார் போட்டுட்டு வருவான், பேண்ட் சட்டை போட்டுட்டு வருவான், வேட்டி சட்டை கட்டிட்டு வருவான், அங்கி போட்டுட்டு வருவான். ஆமா, அவன் எந்த எந்த காஸ்டியூம் வேணாலும் யூஸ் பண்ணுவான். அப்போ நம்ம இந்த நமக்குள்ள பேய் பிடிச்சிருக்கான்னு நீங்க ஆல்பர்ட் சாமி கிட்ட வந்து, சாமி டெஸ்ட் பண்ணி பாரு, என்னகிட்ட வர வேண்டாம், நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொல்லும் பொழுது உங்க வாய் திறக்க மாட்டேங்குது. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். ஜெயித்தாரு, அவருக்கு உன்னால ஸ்டேட்டஸ் வைக்க முடியல. ஆர்சிபி வின்னு, டோனி வின்னு, சிஎஸ்கே வின்னு. மனம் திரும்பு. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன், இத கிளம்பிட்டேன். அருமை அருமை அருமை. அருமையான நடனமாடிய நம்ம ஊர் குழந்தைகள், நமது பீட பூக்களுக்கு கரங்களை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நம்மளுடைய இந்த நடந்த நிகழ்வுகளை ஒரு சின்ன குறும்படமாக ரெடி ஆயிட்டா? இந்த வீடியோ, இந்த லைட் அணைங்க, லைட்ல அணைங்க, இந்த லைட் அணைங்க. 10 நாள் நடந்த அண்ணா இந்த ஃபோக்கஸ் மட்டும் அணைங்கண்ணா, இந்த ஒரே ஒரு ஃபோக்கஸ் மட்டும். ஒரு சின்ன ஹைலைட்ஸ் மாதிரி உங்களுக்காக தம்பிகள் தயார் பண்ணியிருக்கிறார்கள். அதை பார்த்து ரசிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெளி ஃபோக்கஸ். ஓகே. நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மன
மனச எடுத்து சொல்லும் ஒன்று நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும் மதுரை குழுங்க குழுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு குழுகி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மனக்கிற மல்லிகை பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் ஒன்று நின்று ரசிக்கிற ஊரு சனா இந்த தேர இழுத்து செல்லும் வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு அல்ல வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு அண்ணே பொன்னான கதை உண்டு கேளு ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்லா ஊர விளக்கு கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்லா ஊர விளக்கு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகை பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த சேர இழுத்து செல்லும் தன்னே நன்னே நானே தன நானே நன்னே நானே 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 தன நானே நன்னே நானே தன்னே நன்னே நானே தன நானே நன்னே நானே இந்த மண்ணு மணக்கிற மல்லிகை பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்னு ரசிக்கிற ஊரு சனா இந்த தேர இழுத்து செல்லும் குழுக நீ நையாண்டி பாட்டு பாடி குழுகி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகை பூ நம்ம மனச எடுத்து சொல்லும் வந்து நின்னு ரசிக்கிற ஊரு சனா இந்த தேர
நல்லா இருந்துச்சா எல்லா ப்ரோக்ராமும்? எல்லாமே நல்லா இருந்தால் சில இடத்துல நல்லா இருக்காது. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு குறை இருந்தால் தான் நல்லா இருக்கும். சரியா? அதே மாதிரி 10 நாள் சிறப்பாக போயிட்டு இருந்துச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது குறையா இல்லை, அது ஒரு நிறையாவே நம்ம எடுத்துக்கிடுவோம். அதனால் திட்டமிட்டபடி இன்றைய நாள் கலை நிகழ்ச்சி நமக்கு சிறப்பான முறையிலே நடைபெற்றது. அருமையான முறையிலே இந்த கலை நிகழ்ச்சியை தயாரித்த நம்ம ஊர் குழந்தைகள், நம்முடைய பீடப்பூக்கள் மற்றும் இந்த குறும்படத்தை தயாரித்த நம்முடைய அருட்சகோதரர் எல்லாருக்குமே, இந்த குழந்தைகள் வந்து நடனமாடிய குழந்தைகள் எல்லாருக்குமே மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கிளைமேக்ஸில் உங்களுக்கு ஒன்று கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் காலத்தின் சூழ்நிலை அறிந்து இதோட நம்ம ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிக்கிறோம். சரியா? அதனால் அனைவரும் எழுந்து பாப்பரை பண்ணுக்கு எழுந்து நிற்போம். சோபித சுந்தர ரோமை ராயருக்கே ஜெயகே பாடுவோமே. சோபித சுந்தர ரோமை ராயருக்கே ஜெயகே பாடுவோமே. இந்நில மீதினில் நன்மை ரூபனே, எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே. இந்நில மீதினில் நன்மை ரூபனே, எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே. இயேசுபரன் ஆசி பெற்ற எங்கள் ஆயரே, இயேசுபரன் ஆசி பெற்ற எங்கள் ஆயரே. சோபித சுந்தர ரோமை ராயருக்கே ஜெயகே பாடுவோமே. சோபித சுந்தர ரோமை ராயருக்கே ஜெயகே பாடுவோமே. நாளை காலையில் பூசை கிடையாது, யாரும் தெரியாமல் வந்துடாதீங்கண்ணே. எல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. செவ்வாய்க்கிழமை மாலை வழக்கம் போல நம்முடைய ஆலயத்தில் வழிபாடு நடக்கும்.